ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிமுருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மதுரை விஜய் மஹாலில் நடக்கிற கலாஷேத்ரா எக்ஸிபிஷன் தான் பார்க்க போகிறீங்க. அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் எடுத்திருப்பேன். இது உட்டன் கலெக்ஷன்ஸு, நிறையா உட்டன் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிமுருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனிமுருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உட்டன் டாய் கலெக்ஷன்ஸ் நிறையாவே வச்சுருந்தாங்கங்க. ஃபுல்லாகவே உட்டன் டாய்ஸ் இருந்தது. உட்டனில் ஆன கீ செயின்ஸ் இருந்தது, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இருந்தது, கிட்ஸுங்களுக்கான பசில் கேம்ஸும் இருந்தது. நிறையா அழகழகான உட்டன் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக அழகாக நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நிறையா டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. கீ செயின்ஸ்லாம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. லெட்டர் கீ செயின்ஸும் இருந்தது. நிறையா கீ செயின் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, உட்டன் பேங்கிள்ஸும் இருந்தது. உட்டன் டாய்ஸ் கலெக்ஷன்ஸும், கிட்ஸ் விளையாடுறது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நீங்கள் இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணிங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்போ எப்படி இருந்தது, ப்ரைஸஸ்லாம் எப்படி இருந்ததுன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்கன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்போ ஆகஸ்ட் 24 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. நிறையா உட்டன் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த எக்ஸ்போவில் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஆகும்போதே மற்ற ப்ராடக்ட்ஸ் நம்ம லைக் பண்ணுறது, சாரீஸு, இமிட்டேஷன் ஜுவல்லரிஸுமே இந்த எக்ஸ்போவில் இருக்குது. ஆனால் அந்த உட்டன் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ்க்காகவே இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ வச்சுருந்தாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் மட்டுமே ஒரே இடத்துல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறது. பேங்கிள்ஸுமே நம்மளுக்கு தேவையான பேங்கிள்ஸ் நம்ம உட்டன் பேங்கிள்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோன்னா, நம்ம மதுரையில் உட்டன் பேங்கிள்ஸ் எங்கே கிடைக்கிதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்போ இல்லைங்க, மதுரையில் வேறு எந்த பிளேசஸில் இந்த உட்டன் பேங்கிள்ஸ்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா உட்டன் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்போவில் தான் நான் பார்க்குறேன். ராஜஸ்தான் சேல் எக்ஸ்போ. நார்மலாக நான் மதுரையில் உட்டன் பேங்கிள்ஸ் பார்த்ததில்ல. அதனால் நான் கேட்குறேன். கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அந்த பேங்கிள்ஸ்லாம் நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணும்போது, அப்புறம் சாரீஸ் வியர் பண்ணும்போது சிம்பிளாக போட்டுக்கிடலாம் அந்த உட்டன் பேங்கிள்ஸ்னால். நான் அதனால தான் நான் கேட்டேன். மதுரையில் எங்கே இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் இருந்தது. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மதுரை மேக்னெட் இல்லை, ஆனால் கொடைக்கானல் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நிறையா இருந்தது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற குளிர் பிரதேசம் நம்மளுக்கு கொடைக்கானல் தானே. அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதில் 1-2 தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஃபுல்லாகவே கொடைக்கானல் இது நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் கிட்ஸுங்களுக்கான டாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரானது சுற்றி இருந்தது. அதுக்கடுத்து வழக்கம் போல் எப்போவும் பெட்ஷீட்ஸு, நைட்டி கலெக்ஷன்ஸு, சாரீஸ் கலெக்ஷன்ஸு, இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் நல்லா இருந்தது. அதெல்லாம் ஐம்பொனில் பண்ணதுன்னு சொன்னாங்க. இமிட்டேஷன் ஜுவல்லரிஸு இப்படி நம்ம கிட்ஸுங்கள்லேருந்து நமக்கு வரைக்குமே இந்த எக்ஸ்போ போனோம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாங்க. நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. பெட்ஷீட்ஸுமே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அந்த செட்டாகவே பில்லோ கவரோடவே பெட்ஷீட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. டிசைன்ஸும் பெட்ஷீட்ஸ்லாம் நல்லா இருந்தது. பெட் ஸ்ப்ரெட்ஸ் அந்த இதெல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. பெட்ஷீட்ஸ்லாம் லைட் கலர், டார்க் கலர் ரெண்டுத்துலேயுமே சேர்ந்து இருந்தது. மிக்ஸ் பண்ணியே வச்சுருந்தாங்க. நைட்டிஸ் கலெக்ஷனுமே இருந்ததுங்க. நைட்டிஸ் கலெக்ஷன்ஸும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லா நைட்டிஸுமே லைட் கலர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. சாரீஸ் கலெக்ஷன்ஸும் இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சாரீஸ் தான். நான் ஓவராலாக அந்த எக்ஸ்போவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்திருப்பேன். நீங்கள் இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணிங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதுரையில் வேறு எங்கே எக்ஸ்போ நடக்குதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாகவே இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான். பேங்கிள்ஸு, ஸ்டட்டு, செயின்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. செயின்ஸுமே உங்களுக்கு நிறையா செயின்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பேங்கிள்ஸ் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. செட் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. ஸ்டட்டும் நிறையா இருந்தது. செயின் கலெக்ஷன்ஸ் இந்த மங்கள் சூத்ரா சொல்லணும் இல்லையா, தாலி செயின் மாதிரி இருக்கிறதும் செட்டு வச்சுருந்தாங்க. அந்த கலெக்ஷன்ஸுமே நிறையா இருந்தது. பிளாக் பீட்ஸ் வச்ச செயினும் நிறையா இருந்தது. இது ஃபுல்லாகவே ஐம்பொனில் பண்ண ஜுவல்லரிஸும் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. அழகழகாக குட்டி குட்டி செயினும் இருந்தது. பெரிய பெரிய செயின், சோக்கர் டைப்பு, நெக்லஸ் டைப் உள்ள செயின்ஸ் ஃபுல்லாமே வச்சுருந்தாங்க. ஆங்க்லெட்டும் இருந்தது. கொலுசு லெக் செயின்ஸும் இருந்தது. நம்ம ஒர்க் வச்ச ட்ரெஸ் வியர் பண்ணோம்னா நல்ல ஒரு கிராண்டட் ட்ரெஸ் வியர் பண்ணோன்னா அதுக்கான ஜுவல்லரி செட்டுமே வச்சுருந்தாங்க.
அதுக்கடுத்து முன்னாடி உள்ள ஒரு ட்ரெண்டிங் வந்து இருந்தது. ஒரு செயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகும். நல்ல ஒரு டாலர் வச்ச செயின்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது, பழைய காலத்து செயின் அது. ஆனால் இப்போ நடுவில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. இந்த தாமரைப்பூ வந்து வச்ச மாரி ஒரு டாலர் வச்ச செயின் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இது இந்த செட்டுமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த நடுவில் கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரெண்டிங் ஆன செயின் கலெக்ஷன்ஸில் அதுவும் ஒன்று. பழைய மாடல் செயின்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரீஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, சாரீஸில் அழகழகாக வச்சுருந்தாங்க. மற்ற ஸ்டேட் சாரீஸ் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வுட்டன் பாக்ஸஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஷர்ட்ஸும், ஜென்ஸுங்களுக்கான ஷர்ட்ஸும் வந்து இருந்தது. இது ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இது ஃபுல்லாகவே வுட்டன் பாக்ஸு எல்லாமே அழகழகாக இருந்தது. அந்த ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து அந்த சைடு ராஜஸ்தான் சைடு யூஸ் பண்ணுற வுட்டன் பாக்ஸ் அதை ஃபுல்லாகவே வந்து வச்சுருந்தாங்க. வுட்டன் ஸ்பூன்லேருந்து பாக்ஸு, கேம் விளையாடுறது, அந்த பசில் சேர்க்குறது அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து நல்லா இருந்தது. புக்ஸ் வச்சு ரீட் பண்ணுற பலகையுமே வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து இருந்தது. கீ செயின் ஹோல்டரு, ட்ரே வந்து வுட்டன் ட்ரே, காஃபி ட்ரே வந்து இருந்தது. நம்ம வுட்டன் கரண்டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ மட்பாட்டுக்கெலாம் வுட்டன் கரண்டி தான் யூஸ் பண்ணுவோம், அதுவும் இருந்தது. வுட்டன் மசாஜர் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. சாரீஸ் கலெக்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ் இருந்தது. ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அவங்க ஊர் பேஸ் பண்ணி ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்தது. குர்த்திஸ் கலெக்ஷன்ஸும் டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் 3XL வரைக்கும் அவைலபிளில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, குட்டி குட்டி வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற டெக்கரேட்டிவ் திங்ஸும் வந்து இருந்துச்சு இந்த எக்ஸ்போவில் வந்து. அதுவுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குட்டி குருவி கூடெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. அது வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இதை நம்ம ஹோம் டெக்கருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த தாமரை பூவெல்லாம் இது ஃபுல்லாகவே இந்த டீ மக், காஃபி மக் வந்து இருந்தது. அதுக்கடுத்து சாம்பிராணி வைப்போம் இல்லையா, அதுவுமே வந்து இருந்தது. கேண்டில்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே இந்த வீட்டை நறுமணமாக்குறது. அதுக்கடுத்து ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க. சாமி ஸ்டாச்சுலாம் குட்டி குட்டியாக அழகாக வந்து விநாயகர்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அழகாக நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் வேர் பண்ணுற மாரி, சாரீஸ்க்கு, இப்போ சுடிதார்ஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு வேர் பண்ணுற மாரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே வந்து இங்கே இந்த எக்ஸ்போவில் வந்து அவைலபிளாக இருந்தது. பேக்குமே வந்து வச்சுருந்தாங்க. பேக் கலெக்ஷன்ஸ் வந்து இது ஃபுல்லாகவே பேக் கலெக்ஷன் தான் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கீ செயின்ஸும் வந்து இருந்தது. அழகழகாக இருந்தது கீ செயின்ஸும். கிளிப்ஸு, ஆக்சசரிஸ் ஃபுல்லாகவே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ குர்த்திஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்குறீங்க. இந்த குர்த்திஸ் கலெக்ஷன்ஸில் 3XL வரைக்கும் இருந்தது. இந்த சைஸஸில் வந்து காக்ரா சோலி, ராஜஸ்தான் காக்ரா சோலி கிட்ஸுங்களுக்கானது வந்து வச்சுருந்தாங்க. பெண் குழந்தைங்களுக்கானதும் அவைலபிளாக இருந்தது. அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், பார்க்குறீங்க. இது ஃபுல்லாகவே கிட்ஸுங்களுக்கான காக்ரா சோலி செட்டு தான். இந்த கலெக்ஷன்ஸுமே வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து அவைலபிளாக இருந்தது. எக்ஸ்போ விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தீங்க, திங்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்போ போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட். இந்த பிளாக் டாப்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போதே அது நல்லா இருந்தது அந்த பிளாக் டாப்ஸு. அதுக்கடுத்து மற்ற டாப்ஸுமே ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஸில் இருந்தாலும் எனக்கு அந்த பிளாக் டாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் நான் வீடியோ எடுத்துகிட்டே நின்றுட்டு இருந்தேன். மற்ற டாப்ஸும் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஓவராலாக வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள்.